ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இதோட அளவு தான் நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து இந்த கூடைக்கு வந்து அளவு வந்து 9 அடி வெட்டியிருந்தேன். 9 அடி வெட்டியிருந்தேன். இந்த அளவு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு வந்து இது கிராஸ் கூட, கிராஸ் சிவன் கண்ணு கூட. இது வந்து இதுக்கு வந்து 9 அடியும் 4 இன்ச்சும் கூட வச்சுருக்கேன். 4 இன்ச்சும் கூட வச்சுருக்கேன். அதோட இந்த இது வரைக்கும் இது அதோட இது ஒரு பூ வந்து கூட. இதில் வந்து எத்தனை பூ இருக்குனாக்க 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 16 17 18 பூவில் ஒன்றை வந்து மடித்து விட்டு நம்ம 17 வருஷம் வச்சுருக்கோம். இதில் வந்து 16 தான் இருக்குது. 16 தான் இருக்குது. அதோட இது ஒரு பூ கூட. இது எப்படி நான் போட்டேன்னாக்கா 24 வயரையும் நம்ம வெட்டி சேப்பு கலர்லேயே நான் போட்டிருக்கேன். சேப்பு கலரில் போட்டிருக்கேன். அடி ஒன்றையும் கருப்பு கலரில் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நாளுக்கு ஒரு ஒயர் சேர்த்துருக்கேன். அதில் வந்து முதல்ல வந்து இந்த சைடில் வந்து எப்பொழுதும் கருப்பு சேர்த்த மாதிரி இதில் மூணுலேயும் கருப்பு சேர்த்துருக்கேன். இந்த சைடும் அதேமாரி தான், மூணுலேயும் கருப்பு சேர்த்துருக்கேன். அதனால் கருப்பு வந்திருக்கு உங்களுக்கு. இந்த பக்கத்தில் வந்து ஒரு சிகப்பு, அப்புறம் ஒரு கருப்பு, அப்புறம் 2 சிகப்பு, அப்புறம் ஒரு கருப்பு, அப்புறம் ஒரு சிகப்பு, இப்படி போட்டிருக்கேன். அதேமாரி நீங்கள் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னா. அது மாதிரி இந்த டிசைன் உங்களுக்கு வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூ பின்னி வச்சுருக்கிறேன். 2 விதமாக பூவை பின்னி மேலே ஒரு பூ போட்டு மணி வச்சுருக்கிறேன். இது எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் இதோட அளவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பூ எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூ வந்து சைடில் நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரே ஒயரில் நான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்கள் வேணாலும் தனித்தனியாக போட்டுக்கலாம். இப்போ வாங்க இந்த பூ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம நேர் வரிசை வச்சுக்கணும். இதுலேருந்து இப்படி வச்சுக்க வேண்டியதான். இதில் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் பூவை போட்டுக்கிட்டு இந்த இலையை போடலாம். அதில் வந்து நான் வந்து எப்படின்னாக்கா இந்த நீட்லேருந்து எடுத்துக்கிறோம். இந்த நேர் வரிசையிலேருந்து நம்ம எடுத்து வந்திருக்கு, உச்சி வரைக்கும் வந்திருக்கு நேர் வரிசை. அதில் 2 நாட்டு விட்டுருவோம். இந்த பூவையும் அதுக்கு கீழே உள்ள இந்த பூவையும் விட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து எப்பொழுதும் போடுற மாதிரி ஒரு பூ நம்ம போட போகிறோம். அதுக்கு வந்து இதில் வந்து இந்த பூ போட வந்து 3.25 அடி நான் எடுத்திருக்கேன். 3.25 அடி எடுத்திருக்கேன். இது வந்து என் கையால் வந்து 2 முழம் வரும். 3.25 அடி எடுத்தால் போதும், கரெக்டாக போட்டுடலாம். இந்தமாரி உச்சியில் 2 நாட்டு நேர் வரிசையில் விட்டுட்டு இந்த சைடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி கோக்குறோம். இந்த 6 நாட்டுக்கும் நம்ம வந்து முன்னாடி பூ போட்டுக்கிறோம். எப்பொழுதும் நம்ம இந்த பூவை வந்து எல்லா கூடையிலும் போடுவோம். உங்களுக்கும் போட தெரியும். அதோடு சேர்த்து இதை போடலாமே அப்படின்ட்டு நான் இருக்கிறேன். இதில் வந்து ஒரு வீடியோவில் வந்து இந்த ஒரு சைடு ஒண்டி தான் நான் பார்த்தேன், போட்டு காட்டல, சும்மா தான் நான் பார்த்தேன். நான் இந்த 2 பக்கமும் நம்ம போட்டு பூ போடுவோமேன்னு நினச்சி இதை நான் போட்டிருக்கேன். அதுமாரி வீடியோ யாரும் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. நான் தான் போடலான்னு போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த 6 நாட்டுக்கும் நம்ம வந்து இந்த லுக்கில் வரணும். பெரிய ஒயராக இருக்கிறதுனால கொஞ்சம் மாறுது. அதான் இந்த லுக்கு. இந்த பூ தான் உங்களுக்கு எல்லோரும் போட தெரியுமே. அடியில் பெறலாமல் போடுங்க, ஏன்னா பெரிய ஒயராக இருக்கிறதுனால பெறலுது. நீங்கள் வேணால் துண்டு துண்டாக எடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். பூ போட்டால் இதில் உள்ள ஒயரை வந்து நம்ம வந்து இப்படியே சொருவிக்க வேண்டியதான். நம்ம எப்பொழுதும் அதில் அந்த பூ போடும்போது சொருவோமே, அதேமாரி இதில் நீங்கள் சொருவிக்கணும்.
இன்னும் ஒன்று இருக்குது, அதை நான் சொருவிக்கிறேன். இப்போ வந்து இந்த பூ போட்டால் இந்த இந்த ஒயரை வந்து நம்ம வந்து இதில் சொருவிக்கணும். இந்த இடம் இலை வரதுக்கு இப்படி சொருவிக்கணும். அப்படி சொருவாமல் வேணாலும் நீங்கள் இப்படி அப்படி சப்பையாக நீங்கள் போட்டுக்கலாம். இருங்க வரேன், இது போட்டிருக்கேன். இதுக்கு வந்து உங்களுக்கு அடையாளத்துக்கு வந்து நான் வந்து பேனா எடுத்துகிட்டு வரல, பேனா எடுத்துகிட்டு வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பூ ஒன்றையும் போட்டுட்டு இந்த இடத்துல சொருவிட்டேன். சொருவிட்டு இந்த இடத்துல வந்து சொருவாமே நான் இப்படி கொண்டு வந்துட்டோமா, பட்டையாகவே கொண்டு வந்திருக்கேன். அப்படி இல்லைனாக்கா இந்த இடத்துல நீங்கள் ஒரு நாட்டில் சொருவிக்கலாம், சொருவி கூட நீங்கள் கொண்டு வரலாம். நான் அப்படியே தான் கொண்டு வந்திருக்கேன். நான் உள்ள மேலே தெரியல. இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த இதில் கொண்டு வந்திருக்கேன். இதுலேருந்து 2 நாட்டு தள்ளி கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு நாட்டு வந்து நம்ம ஒரு வரிசையை விட்டுறணும். ஏன்னா இதில் நம்ம பின்னி இருக்கிறோம். இந்த வரிசையை நம்ம விட்டுட்டு அதுலேருந்து கீழே பாருங்கள், 1 2 3 நாட்டு. இந்த இதுலேருந்து 1 2 3 நாட்டு போட்டு இந்த வரிசையை நம்ம விட்டுட்டோம். இதில் 2லேயும் இந்த சைடு 2லேயும் நம்ம வந்து இலை போட போகிறோம். இலை போடுறதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த 3 நாட்டு இருக்கா, இந்த 3 நாட்டு விட்டுட்டு 4வது நாட்டு இருக்குது. 4வது நாட்டு நேர் வரிசையில் 4வது நாட்டு. அதில் வந்து இப்படி அடையாளத்துக்கு இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுலேருந்து 5 நாட்டு 1 2 3 4 5 அதுக்கு இந்த அடையாளத்துலேருந்து கீழே இறக்கிக்கணும் சைடில். அதேமாதிரி இந்த அடையாளம் வச்சுருக்கோன்னா அதுலேருந்து சைடில் இறக்கி பாருங்கள், இதில் ஒரு வருஷம் விட்டுட்டு 5 நாட்டு 1 2 இதை சேர்த்துக்கணும். 1 2 3 4 5. அதேமாரி இந்த பக்கத்துலேயும் 5 நாட்டு. நல்லா இது நான் சும்மா சாக் பீஸ் தான் எடுத்திருக்கேன். நல்லா அச்சா நீங்கள் குறிச்சிக்கோங்க. 1 2 3 நாட்டு தாண்டி 4வது நாட்டு நான் இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. பெருசாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உயரமாக வச்சு போட்டுக்கோங்க. இந்த இலையை கூட கொஞ்சம் நீங்கள் நீட்டி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 3 நாட்டு இதில் நடு சென்று இப்படி முக்கோணம் மாதிரி வரும். இதில் தான் நம்ம வரும். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா 5 நாட்டு 1 2 3 4 5 5வது நாட்டில் அதேமாதிரி அதுக்கு அந்தாண்ட 5வது நாட்டு அது உள்ளே வந்து அதுலேருந்து சொருவி கொண்டு வந்து இதை விட்டுருக்கோம் பாருங்கள். விட்டுட்டு இதில் போட்டு இந்த இதில் அப்புறம் நடு சென்டர்லேயே விடணும். நடு சென்டர்லேயே விட்டு இது மேலே இந்த நாட்டுக்கும் மேலே உள்ள லூப்பில் வரணும். முறுக்கல் இல்லாமல் போடுங்க. முறுக்கல் இல்லாமல் போட்டுட்டு மறுபடியும் என்ன செய்கிறோம், அதே லூப்பில் நம்ம போட்டு இந்த லூப்பில் மாட்டுறோம். ஒரு இலை வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த நாட்டிலேருந்து போட்டு மேலே உள்ள இந்த நாட்டுக்கு போட்டு வரோம். நான் எப்படி போகிறேன்னா அதேமாரி போட்டுக்கிட்டு வாங்க. இது ஒரே ஒயராக இருக்கிறதுனால எடுத்து போட கொஞ்சம் சிரமமாக இருக்குது. முறுக்கல் இருக்கக்கூடாது, முறுக்கல் இல்லாமல் போட்டுட்டு வாங்க. இப்போ 2 இலை வந்துடுச்சு. மறுபடி இதில் போட்டு இந்த சைடில் உள்ளதில் நம்ம கோக்கிறோம். அப்புறம் இதில் போட்டு இந்த மேலே உள்ள சைடில் உள்ள கோக்கிறோம். அப்புறம் நடு சென்டரை போட்டு இந்த சைடில் உள்ள 3 இலை வந்திருக்கு. இப்போ 4வது இலை. நீங்கள் வேணால் 5 6ன்னு வச்சுக்கோங்க. நான் 4 இலை தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து 4 இலை ஒரு சைடுக்கு 4 இலை போட்டிருக்கோம். 1 2 3 4 இலை போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து இதுலேருந்து இந்த இதில் 5 நாட்டு நம்ம குடிச்சிருக்கோம் பாருங்கள், 5 நாட்டு. ஆனால் இந்த ஒரு வரிசையை விட்டுட்டு
இந்த 2 வரிசையிலையும் தான் நம்ம 5 நாட்டில் நம்ம போட போகிறோம். இப்போ ஒரு சைடு போட்டிருக்கேன். மறு சைடு எப்படி போடுறதுன்னு இந்த இடத்துல வந்து 2 நடை ஒயர் வந்து இது மேலேயே 2 நடை வரும். இப்போ இந்த சைடு போடும். இப்போ பாருங்கள், இந்த இந்த 3 நாட்டை போட்டிருக்கோமா, 3 நாட்டை விட்டுட்டு 4வது நாட்டில் மாட்டி இப்படி நம்ம கொண்டு வந்துட்டோம். இதாக இருக்குது பாருங்கள், கீழால் கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன செய்கிறேன்னா இந்த நாட்டுக்கு வரணும். இந்த நாட்டுக்கு வரும்போது இது மேலேயே ஒரு நடை போடுற மாதிரி வரும். பார்க்க இது உள்ள மாட்டுறோம். முறுக்கள் இல்லாமல் இதில் மாட்டிடுறோமா, இதில் மாட்டியிருக்கோம். இந்தாண்டை இந்த விட்டு இதில் மாட்டியிருக்கோம். அப்புறம் அதேமாதிரி இதை விட்டு இதில் மாட்டிடணும். மாட்டிட்டு இது மேலேயே இந்த மேலேயே இன்னொரு நடை மாட்டி வரும். மாட்டி வந்தால் தான் இந்த பக்கத்துக்கு நம்ம வளைச்சி கொண்டு வரலாம். மாட்டினது இப்போ 2வதாக இதையும் மாட்டோம். நல்லா பார்த்துங்க, இதில் மாட்டிட்டோம்னா தான் அடுத்ததுக்கு போகலாம். இதுலேருந்து இந்த நாட்டுக்கு போகிறோம். இந்த நாட்டோட லூப்புக்கு போகிறோம். அடியில் கொடுத்து அது மேலே இருக்கிறது தெரியாமல் இழுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள், இதுலேருந்து இந்த நாட்டு அப்புறம் நாடு சென்டருக்கு போய் மேலே உள்ள நாட்டு நான் எப்படி கொண்டு போகிறேனோ அதேமாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. மறுபடியும் நடு சென்டருக்குள்ள விட்டு இந்த நாட்டில் மறுபடியும் இந்த சைடு விட்டு இந்த பக்கம் 3 இலை வந்துடுச்சு. இது 4வது இலை. 4வது இலையும் வந்துட்டு இது மேலே நம்ம உச்சியில் அதை போட்டிருக்கோமே அதேமாரி உச்சியில் கொடுத்து கொண்டு வந்தோம். அப்படி கையை வச்சு அப்படி கொண்டு வாங்க. நீங்கள் மடியில் வச்சு போட்டிங்கனாக்கா இவ்வளோ கஷ்டம் இருக்காது. நான் வீடியோக்காக எட்டை வச்சு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது உள்ள விட்டுற வேண்டியது. எவ்வளோ அழகாக இருக்குது இலை பாருங்கள். இந்த இலைக்கு ஒண்டி நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இதில் 2 நடை வரணும். இது இப்படி முக்கோணம் மாதிரி வந்துடும். அப்படி சென்டரில் இதில் ஒரு இலை இதில் ஒரு இலை மாதிரி வந்துடும். இதேமாரி தான் போடணும். போட்டு நம்ம சொறி விட்டுக்க வேண்டியதான். இந்த வயர் எடுத்து சொறியாக 3/4 அடி நீங்கள் வெட்டினா போதும். இந்தமாரி போட்டெல்லாம் அழகாக இருக்கும். நீங்கள் பெருசாக வேணாலும் இப்படி இன்னும் 2 நாட்டு கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருசாகவும் ஆக்கலாம். 4 விதமாக சுற்றுறமே பெருசாக ஆக்கிக்கலாம். இதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் உங்களுக்கு போகிறேன், போட்டு காட்டுறேன். லைக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள்.